மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எஸ் எக்ஸ்பெக்டட் ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே ஒரு மாதிரி த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் தான். காவேரி வந்து உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நீங்கள் எழுந்தது எல்லாம் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம எதிர்பார்த்தது தான். கண்டிப்பாக வெண்ணிலாவை கூட்டு வந்து நிறுத்திட்டு இவங்க கிளம்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்ச அந்த பிடிஎஸ் பிக்சர்ஸ்லாம் வச்சு நம்மளுமே அந்த மாதிரி தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெண்ணிலாவை விஜயோடைய பர்த்டே கிஃப்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஏமா காவேரி இப்படி பண்ணுற, சரியான ஆர்வ கோளாராக இருக்கியா அப்படின்னு நம்மளாம் வந்து காவேரியை பார்த்து கேள்வி கேட்கணும் போல இருந்துச்சு. பட் எனிவே ஸ்டோரி ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படின்றதுனால இப்படி ஒரு ட்ராக்கை கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ப்ரோமோவில் நம்ம விஜய் வந்து செம்ம ஹாப்பியாக அவரோட பர்த்டே அன்னைக்கு தாத்தாவை பார்த்து சொல்கிறாரு. காவேரி வந்து இதுக்கு தானே ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் காவேரி கொடுக்குற கிஃப்ட்டுக்கு ரிட்டன் கிஃப்டாக இந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸாக அவள் கண்ணே எதிரிலேயே கிழிச்சு போடணும் தாத்தான்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு. ஈவன் இந்த ஷெடியூலோடைய லாஸ்ட் டே ஷூட், அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர் தாத்தா அண்ட் காவேரியோடைய டிஸ்கஷன்லாம் இருந்துச்சு இல்லையா, சேம் காஸ்டியூமில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ வெண்ணிலாவை விஜயோட காரில் தான் போயிட்டு கூட்டிகிட்டே வராங்க. காரில் இருந்து காவேரி அண்ட் வெண்ணிலா இறங்குறத பார்த்து கங்கா வந்து கேள்வி கேட்குறாங்க, உன் தலையில் நீயே மண்ணள்ளி கொட்டிக்கிறியா காவேரின்னு, இந்த விஷயத்தில் நீ தலையிடாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போயிட்டு அப்படின்னு நிற்கிறாங்க. விஜய் அப்படியே பார்த்து செம்மையாக ஷாக் ஆகி அந்த கையில் இருக்க கான்ட்ராக்ட் பேப்பரே கீழே விழுந்துருச்சு. ஸோ ஒரு நாள் ஹாப்பியாக இருந்தால் அடுத்து ஒரு வாரம் 2 வாரம் ரொம்ப நம்ம சேடாக தான் இருப்போம். ஸோ அது மாதிரி தான் இந்த ட்ராக்குமே. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வெண்ணிலாவை வந்து விஜயோடைய பர்த்டே கிஃப்டாக காவேரி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து நடக்க போகிறது என்ன? காவேரி அண்ட் வெண்ணிலா வந்து நிற்கும் போது வெண்ணிலா வந்து விஜயை பார்த்ததுமே அவங்க ஃபேஸில் ரியாக்ஷன்ஸ் தெரியுது. இப்போ விஜயோடைய பதில் என்ன, இதுதான் நம்ம எல்லாரோடைய கேள்வியும். கண்டிப்பாக பார்த்ததுமே வந்து கொஞ்சம் ஷாக் ரியாக்ஷன்லாம் கொடுக்கறது கன்ஃபார்மாக நடக்கும்னு தெரியும். ஏன்னா ஒரு எக்ஸ் லவர் இத்தனை வருஷமாக பார்க்கல, சடனாக வந்து அவங்க நிற்கும் போது என்னதான் அவங்க ஒரு மனசில் அவங்க இல்லைனாலுமே சடனாக அவங்கள பார்த்ததுமே அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்க தானே செய்யும். ஃபீலிங்ஸ் மீன்ஸ் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க வந்து முன்னாடி நின்னதுமே அவருடைய ஷாக் ரியாக்ஷன், அவரை விட தாத்தாவுக்கு செம்ம ஷாக். பார்ப்போம் என்ன நடக்குது, ஸ்டோரியை எந்த அளவுக்கு அழகாக பியூட்டிஃபுல்லாக மூவ் பண்ணுறாங்க நம்ம டேரக்டர் சார் அண்ட் டீம் அப்படின்னு சொல்லி. சேம் காஸ்டியூமில் தான் இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச பிடிஎஸ் பிக்சர் எல்லாமே வந்து டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு, டெலிகாஸ்ட் ஆக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வந்துடுச்சு. இன்னும் நிவின் வீட்டுக்கு போகிற சீன், குமரன் வீட்டுக்கு போகிற சீன் தான் வரல. ஸோ எனக்கு தெரிஞ்சு காவேரி மேடம் எங்கேயோ காணாமல் போக போகிறாங்க, தேடி நம்ம விஜய் போக போகிறாங்க அப்படின்றது மட்டும் புரிய வந்திருக்கு. ஸோ அதுதானா இல்லை வேறு ஏதாவது நடக்குதா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீசன்ட் ப்ரோமோ பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன்.